வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது. இதைய ஒரு ரெக்கமெண்ட் எடுத்து நீங்கள் பை செல் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வேண்டாம். இதை வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்க. பயிற்சி தான் இதில் முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் லிங்க் இதில் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் லிங்க் போனீங்கன்னா டெய்லி காலையில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம்லேருந்து வர அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். அது உங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகும். அடுத்தது புதுசாக இருக்கிறவங்க வந்து இந்த ஃபார் பிகினர்ஸ் இது இருக்கக்கூடிய 12 வீடியோ பாருங்கள். இதில் வந்து ஏதோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைனு இதெல்லாம் கலந்து கொடுத்துருப்பேன். இது ஒவ்வொன்றா பாருங்கள். இதை பார்த்துட்டிங்கன்னா இதனோட மொத்தமான கான்செப்டே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு ட்ரெண்ட் லைன் அவ்வளோதான். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய மற்ற அத்தனை வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா அதையே பேஸ் பண்ணி அதுதான் கோர் கான்செப்ட் அதை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். அதனால் முதல்ல அதை பாருங்கள். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய இங்கு கான்செப்ட் இருக்குது. இதை மட்டுமே பார்த்துட்டுங்க போதுமானது. பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு வீடியோ பார்க்குறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து முழுமையாக அதில் என்ன சாரம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உன்னால் பார்க்க முடியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சில இடத்துல நான் ஃப்ளோவில் சொல்லிட்டு வர சில விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆகும். அதனால் கண்டினியூவாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு கவனிச்சிங்களா? இது நிஃப்டி ஃபியூச்சர். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று கொடுத்துருந்த லெவல் நம்ம எங்கே கொடுத்துருந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா நேற்று மேலே இதே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இதையே சப்போர்ட்டாகவும் கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் நேற்று இருந்தது, முடிஞ்சது இங்கே தான் முடிஞ்சிருந்தது. நேற்று 1ஆம் தேதி வந்து மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி இதுக்குள்ளேயே முடிச்சிட்டான் நேற்று காலையிலேருந்து பொழுதா வரைக்கும். அப்போது இதை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் ஒர்க் ஆகும்னு பார்த்துருந்தோம். இங்கே மார்க்கெட் முடிஞ்சிருக்குது. நாளைக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிஃப்டி நேற்றைய பதிவில் நான் அதை சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதே கரெக்டாக மேலே ஓப்பன் ஆகிருக்குது. அப்படியே அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டான். போயிட்டு இந்த முன்னாடி இருந்த ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் மேலே. அடுத்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரேஞ்சாக இருக்குது. இந்த ரேஞ்சாக இருக்குது. அதாவது இங்கேருந்தே வரும் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் ரேஞ்சாக இருக்குது. அடுத்தது இது வரைக்கும் அடுத்தது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 5 மினிட்ஸில் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? பார்த்துக்குங்க. நேற்று முழுமையாக இதுக்குள்ளே கன்சால்டேஷன்லேயே மார்க்கெட்டை முடிச்சிருக்கான். கம்ப்ளீட்டாக வந்து இந்த கன்சால்டேஷன்லேயே முடிச்சிருக்கான். நேற்று வந்து ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து அப்படியே மேலே போய் அங்கேயே அரைச்சி முடிச்சிட்டான். நேற்று 1ஆம் தேதிங்கனால பெருசாக வால்யூம் ஒன்றும் ஆகலை. அதனால் இதுக்குள்ளேயே முடிச்சா. அப்போ ஆனால் இது ஒரு கன்சால்டேஷன் தானே. கன்சால்டேஷன் நடந்துன்னா மேலேயோ கீழேயோ அடுத்த ரேஞ்சுக்கு போகும். இது ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. அடுத்து இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனோடனே சப்போர்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு மேலே ஓப்பன் ஆகிருக்குது. இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு அப்படியே மேல் நோக்கி போனது. இங்கே ஒரு சின்ன தடுமாற்றம். அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளேயே பூந்துருச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே பூந்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ நேரம் நின்றுருக்குதுன்னு பாருங்கள். இது என்ன இடம்? ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஏரியா 1 ஹவரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியும் எப்படி அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு. பாருங்கள் 1 ஹவரில் இது இது ஜோனு, இது ஜோனோட ஹை. இப்போ மார்க்கெட் அங்கே வந்து நின்னது அதுக்குள்ளே ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியிருக்குது. அப்புறம் தான் வந்து கடைசி ஒரு 1/4 மணி நேரத்தில், அதாவது இந்த கேண்டில் வந்து 3:15 ஓப்பன் ஆயிருக்கு. 3:15 ஓப்பன் ஆகி 3:30 மணி வரைக்கும் ரன் ஆயிருக்கு. கடைசி 1/4 மணி நேரத்தில் இந்த ரேஞ்சை போய் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பிரேக் பண்ணலை. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நின்றுருக்கான். மார்க்கெட் முடியிற டைமில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கா, உள்ளே கொண்டு போய் மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் கடைசி 1/4 மணி நேரம் தான் அது நடந்திருக்கு. கடைசி 1/4 மணி நேரம்னு கூட சொல்ல முடியல, 10 நிமிஷம். அது வரைக்கும் ரேஞ்சுக்குள்ளனவன் இந்த ஒரு கேண்டில் இந்த ஒரு கேண்டில் முடிச்சிட்டான். இங்கே அதுக்கு முன்னாடியே ஒரு ஹை இது வரைக்கும் போயிருக்கிறான். விக்கு மட்டும் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, ஹை அது வரைக்கும் போயிருக்கான். போனவன் அப்படியே ரிவர்ஸ் ஆகி நின்றுருக்கான். போயிட்டு கீழே வந்து ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் மேலே போயிருக்கான். அப்போது க்ளோசிங் ஒரு பாடி க்ளோஸே மேலே வச்சுருக்கான். இப்போ நாளைக்கு இதுலேருந்து கண்டினியூட்டி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம்.
நாளைக்கு இப்போ என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா, முன்னாடி மேலே ஒரு லெவல் இருக்குது. இதோ இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல்னு வச்சுக்கங்களேன். இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ஒர்க் ஆகும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். கீழே சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் சப்போர்ட். ஆல்ரெடி இருக்கக்கூடிய சப்போர்ட் தான். இது ஒன்று கீழே இருக்குது. பட் மார்க்கெட் இதுக்கு மேலே நிற்கிறதுனால இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அப்போ அது கலர் மாற்றிடணும் இல்லையா? கீழே இருக்கிற சப்போர்ட்டை விட்டுறலாம். இந்த சப்போர்ட்டை கலர் மாற்றிக்கலாம். அப்போது நம்மளுக்கு 2 பாயிண்ட் அவ்வளோதான். கீழே ஒரு பாயிண்ட், மேலே ஒரு பாயிண்ட். இதுதான் ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ஒர்க் ஆகும். இப்போ ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே நிற்கிது மார்க்கெட்டு. அப்போ கீழே இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்மளுக்கு வேணுமானா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. இந்த சப்போர்ட்டும் வேண்டியதில்லை, இது வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் மார்க்கெட்டு இங்கே நிற்கிது. மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸு, கீழே ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். மார்க்கெட் இது பிரேக் பண்ணுச்சுன்னா தான் அடுத்த ரேஞ்சு இங்கே எடுப்போம். நம்ம அடுத்த ரேஞ்ச் எடுப்போம். அது வரைக்கும் இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுமானா வேண்டாம். சும்மா மார்க் பண்ணி மட்டும் வச்சுக்கு. மார்க் பண்ணியே கசகசன்னு வைக்க வேண்டாம். 2 மேலே ஒன்று கீழே ஒன்று, அவ்வளோதான். இதை பிரேக் பண்ணால் அடுத்தது எடுப்போம். இது கீழே பிரேக் பண்ணால் இது எடுப்போம், அவ்வளோதான். அந்த மாதிரி பழகிக்குங்க. கசகசன்னு உள்ள அதிகமாக வேண்டாம். இப்போ பாருங்க, இந்த மார்க்கே வேண்டியதில்லை. இந்த ஜோனோட ஐன்னு சொன்னோம்ல, அதே இனி வேண்டியதில்லை நம்மளுக்கு. அப்போ இப்படி சார்ட்டை வந்து ப்ளைனாக வச்சு பழகிக்குங்க. கசகசப்பு இல்லாமல். இது எல்லாமே வேண்டியதில்லை. இதெல்லாம் ஒன்றுமே தூக்கிக்கலாம், அவ்வளோதான். இது தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு லெவல் மட்டும் தான் கையில் வச்சுருக்கோம். மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்தால் அடுத்த மார்க் நம்ம பண்ணிப்போம், அல்லது மேலே போனால் அடுத்த மார்க் பண்ணிப்போம். இப்படி நீட்டாக வச்சு பழகிக்குங்க. ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம மார்க்கெட் 5 மினிட்ஸில் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். இப்போ எங்கே நிற்கிது மார்க்கெட், எங்கே நிற்கிது, ரைட்டு. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடில் கட் அமைச்சுக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் என்ன நடந்திருக்குன்னு கவனிச்சு பாருங்கள். ஸ்பாட் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு. இதில் எப்படி நடந்திருக்கு, அதில் அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸ்பாட்டில். பாருங்கள், இதில் இன்னும் வந்து லைஃப் டைம் ஐயை கட் பண்ணல, புரிஞ்சுதுங்களா? ஆனால் ஸ்பாட்டில் வந்து இது ஸ்பாட்டில் வந்து லைஃப் டைம் ஐயை பிரேக் பண்ணிடுச்சு. எத்தனை நாளைக்கு பின்னாடி பிரேக் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட டிசம்பர் 1 வச்ச ஹையை டிசம்பர் 1 வச்ச ஹையை டிசம்பர் 1 அன்னைக்கு வச்சிருக்கு ஹையை. இந்த ஹையை வந்து ஜனவரி 2 அன்னைக்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டான். லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கான், சரிங்களா? இங்கே பாடியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் க்ளோஸ் நடந்திருக்கு. அப்போ அடுத்தது மேலே லெவலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் எதுவுமே இல்லை, வானமே இல்லைன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய லெவலை இங்கே நம்ம பாயிண்ட் பண்ணிக்கணும். ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 லெவல் இருக்குது. அப்போ இந்த லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணிப்போம். ஃப்யூச்சரில் இருக்கிற லெவல், இந்த லெவல் ஒன்று இருக்குது, அடுத்து இங்கே ஒன்று இருக்குது. இதுகளை வச்சு நம்ம ஸ்பாட்டையும் கணிஞ்சிக்கலாம். ஸ்பாட்டை வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு தான் வச்சுக்கிறோம், ஆனால் ட்ரேடுக்கெல்லாம் வந்து ஃப்யூச்சர் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அப்படி மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. ட்ரேடில் ரொம்ப கசகசனாலும் ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். இது ஒரு சப்போர்ட் வந்தால் திரும்பும், ரெசிஸ்டன்ஸ் வந்தால் திரும்பும். இப்போ அவ்வளோதான், நம்ம பார்க்க வேண்டியது தான். இன்றைக்கி அதான் சப்போர்ட் எங்கே இருந்திருக்கான்னு பாருங்கள். அழகாக வந்து ஒரு நல்ல ஏரியாவில் இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டு, இதுக்கு பார்த்துட்டா முன்னாடி நிறையா ஏரியா இருந்தது. இங்கே ஒரு சப்போர்ட் பிளேஸ் இது. அந்த சப்போர்ட் பிளேஸ்லேயே சப்போர்ட் எடுத்துட்டு அழகாக மேலே போயிட்டான். மேலே போனவே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கான். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஃபியூச்சர் ஸ்பாட் வந்து லைஃப் டைம் ஐ கட் பண்ணி தான் பரவாயில்ல. இது வந்து ஃப்யூச்சர் இன்னும் கட் பண்ணல. ஃப்யூச்சரும் கட் பண்ணும், பார்ப்போம். என்ன ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. நாளைக்கு வந்து ஆல்ரெடி ஸ்பாட்டில் மேலே க்ளோஸ் ஆயிருக்கான்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் மூவ் ஆகிட்டு போக வேண்டியதானே. அதுதான் நடக்க போகுது மார்க்கெட்டில். நாளைக்கு என்ன நடக்கும், அப்போ இது ரேஞ்சு, கீழே இந்த ரேஞ்ச், மார்க்கெட் இங்கே முடிஞ்சிருக்கு, பார்ப்போம். இது நாளைக்கு பிரேக் பண்ணுதான் பார்ப்போம். பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம்தான். இங்கே வந்து திரும்புமா அல்லது பிரேக் பண்ணுமா, நாளைக்கு பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகத்தைங்க சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்கிறதுக்கு. இந்த பதிவு இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் பார்ப்போம்.